எல்லாருக்கும் வணக்கங்க. பஞ்சகவ்ய விளக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த விளக்கை எப்படிக்கா பயன்படுத்தணுங்கிற முறைகள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான பதிவு தாங்க இது. பஞ்சகவ்ய விளக்கு நம்ம கோசாலையிலேருந்து டைரெக்டாக நாட்டு மாடுகள்லேருந்து பெறக்கூடிய சாணம், பால், தயிர், நெய், கோமியம் இதெல்லாம் பயன்படுத்தி தாங்க இந்த விளக்கை தயாரிச்சிட்ருக்கோம். இந்த விளக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த விளக்கை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, சுத்தமான நெய் விட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுறது ரொம்பவே விசேஷங்க. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் இந்த விளக்கை பயன்படுத்திட்டு வந்தாங்க. நடைமுறையில் தாங்க இந்த விளக்கோட மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த காலத்தில் நம்ம வீட்டு வாசல்லலாம் சாணம் தெளித்து கோலமிடுவோம். ஏன் அப்படின்னா, சாணம் பொதுவாக வந்து அதாவது கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை கொண்டதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இதை நம்ம வாசலில் தெளிக்கும் போது கிருமிகள் வந்து நம்மக்கிட்ட அண்டாதுன்றதுனால தான் இதை வந்து சாணமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த விளக்கு வந்து மிகவுமே மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு விளக்குன்னே சொல்லலாங்க. இந்த விளக்கை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றினோம்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்றுங்க. மார்னிங் 4 to 6 நம்ம இந்த விளக்கை ஏற்றலாம். இந்த விளக்கை ஏற்றுறதுனால நமக்கு பஞ்சபூதங்களோட சக்தியும் கிடைக்குங்க. ஏன்னா பஞ்சபூதங்களோட ஆகர்ஷணமும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் இருக்கிறதுனால இந்த விளக்கை ஏற்றும் போது நவகிரக தோஷங்கள் நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீரும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்குங்க, தீய சக்திகளோட பாதிப்புகள் குறையும், தெய்வீக ஆற்றல் அதிகரிக்குங்க, கண் திருஷ்டி முற்றிலுமாக அகலும். இந்த விளக்கு வந்து நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு ஒரு ஹோமம் எப்படி கோயிலில் இருக்கும் அதேமாரி ஒரு சின்ன ஹோமம் வளர்த்த பலன் நமக்கு கிடைக்குங்க. இந்த விளக்கு ஃபுல்லாகவே எரியும் பாருங்கள். இந்த விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறமா அந்த விளக்கு ஆந்து போய் அதில் அந்த சாம்பலை நம்ம விபூதியாகவும் பயன்படுத்திக்கலாங்க. இந்த சாம்பலை தண்ணியில் கழிச்சு நம்ம வீட்டு ஃபுல்லாகவும் தெளித்து விடலாம்.